வணக்கம், என் பேர் சஹானா. இது என்னோட செகண்ட் ஃபிலிம் ஆடியோ லான்ச், அதரம்பள்ளி ஆரம்பம். இது இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அரூபம் ஆடியோ லான்ச் ஆச்சு 1 மந்த் முன்னாடி. அதே இடத்துல என்னோட செகண்ட் ஃபிலிமும் ஆடியோ லான்ச் ஆகிறத நினச்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த என்னோட டேரக்டர் சனக்கியா சார், அப்புறம் ப்ரொடியூசர் மாதேஷ் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து த்ரில்லர், அப்புறம் வந்து ரொமான்ஸ், காமெடி எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த படம் வந்து ரொம்ப யூத்தான எல்லாம் சேர்ந்து பண்ணதால் ஏதோ ஸ்கூல் டூர் போன மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த பயமும் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க படம் பார்த்தா. என்னோட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Hi viewers, this is Parichaya, and first of all I like to wish all viewers a very happy new year. I'm here for my movie Adrampalli audio release, and it's a very nice movie. It's a thriller, romantic, comedy. It has everything in this movie, and it's a very nice movie. The teams are very good, and this is directed by Guru, and our cast are all teams are all very good. I love and like to work with them, and I'm first time here. It's my first movie, and I will not describe anything more about this movie. I will request my viewers, please come and watch this movie. My character is Nandini in this movie, and please come and have a great time with my movie. Thank you so much. பேர் கேபி சங்கர். படத்தின் பேர் வந்து அதரம்பள்ளி ஆரம்பம். இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படத்தின் பேர் வந்து அதரம்பள்ளி ஆரம்பம். டைரக்டர் குரு. தேங்க்யூ. அதரம்பள்ளி ஹீரோ. இந்த ஃபிலிம்னா ரொம்ப கஷ்டமாக நான் சக்ஸஸ் பண்ணேன். டைரக்டர் குரு சார் அண்ட் கேமராமேன் சுரேஷ் சார். ஸோ எல்லாரும் ஒரு ஃபேமிலி தான். ஃபிலிம் வாஸ் குட் அண்ட் தேங்க்யூ. அதரம்பள்ளி ஆரம்பம் இது வந்து எங்கள் படத்தோட டைட்டில் மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கே ஒரு லைஃப் ஆரம்பம். சொல்ல போனோம்னா இதில் வந்து நான் ஒரு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். குரு வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ ப்ரொடியூசர் அவரும் வந்து இன்றைக்கி வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. இன்றைக்கி வந்து எந்த ஒரு குறையும் வைக்காமல் டெக்னிக்கலாகட்டும் இல்லை வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தேவையானதோ எல்லாமே வந்து அவர் கஷ்டப்பட்டு எங்களுக்காக வந்து பிளான் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நாங்கள் போன இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், ரொம்ப கஷ்டமான ஏரியா. ஸோ அந்த ஏரியாலையும் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எல்லா வகையிலையும் எங்கள் டீம்ஸ் எல்லாருமே உழைச்சி இன்றைக்கி நல்லபடியாக வந்திருக்கு. இல்லை நடித்த எங்களோட ஆர்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த எக்ஸலண்ட், அதாவது ஒரு நியூ ஃபேஸ்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணேன்னு எங்கள் ப்ரொடியூசர் சொல்லுவார். நல்ல கேமராமேன், நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டும் பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்ல கேமராமேனு, நல்ல டைரக்டரு, நல்லா கோஆப்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கதை நல்லா இருக்குது. நீங்களும் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள், சிடியில் பார்க்காதீங்க, தேட்டரில் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுங்க. உங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போது அதரம்பள்ளி ஆரம்பம் இசை வெளியீட்டு விழாவுக்காக வந்திருக்கிறோம். இந்த படத்தோட இயக்குனர் திரு குரு அவர்கள் என் கூட நிறைய கேரக்டர் பார்க்க பண்ணியிருக்காங்க. நான் இதில் வந்துட்டு என்னுடைய கேரக்டர் காமெடியன். எனக்கு இயக்குனர் வந்துட்டு டவர் ஸ்டார்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கிறாரு. இப்போது இந்த படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் சொல்கிறத விட எங்கள் இயக்குனர் சொல்லியிருப்பார், அவர் கேட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் வந்துட்டு நான் காமெடி பண்ணியிருக்கிறேன். என்னை வெற்றி பெற செய்யணும். எல்லா விஷயத்துலேயும் மக்களும் மீடியா தான் முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. இன்னும் என்னுடைய வளர்ச்சி எல்லாமே கிடைக்கணுன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. பாருங்கள், சிரிங்க, அடுத்தவங்கள சிரிக்க வைங்க. எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னாங்க. அந்த ஒரே விஷயத்துக்காக நான் காமெடியனாக இருக்கிறேன். இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து பாலா. ஆனால் காமெடியனாக பண்ணியிருக்கிறேன். மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு இப்போது மியூசிக் டைரக்டர் ரியாஸ் காதரி, 5 பாட்டு ரொம்ப நல்ல விஷயமா வந்திருக்கு. ரொம்ப நல்ல பாட்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். ஹாய், ஐ எம் ஜெயஸ்ரீ. இந்த படத்தில் வந்து 4 ஹீரோயின்ஸ், அதில் நானும் ஒரு ஹீரோயினாக பண்ணுறேன். இது வந்து என்னோடய செகண்ட் மூவி. மாமன் மனசுலன்ற ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன். இது அதிரம்பள்ளி ஆரம்பம். இந்த ஸ்டோரியோட இது என்னென்னா, ஒரு
வில்லேஜில் இருக்கிற ஒரு சைக்கோ வந்து என்ன பண்ணுதுன்றது தான் மேட்டர். இது டேரக்டர் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு, எங்களையும் பண்ண வச்சுருக்காரு, நாங்களும் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். கலக்கல் சினிமா இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் சக்தி. இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா அதிரம்பள்ளி ஆரம்பம் படத்தில் வந்து நான் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சராக நடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் நான் பண்ணியிருக்கிற படம் பார்த்தோம்னா ஒத்திகைன்ற ஒரு படம் மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் தெலுங்கில் யோகானிக்கு பிரேம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுவும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிம்கார்டுன்னு ஒரு படம் தமிழில் வந்து இப்போ அடுத்தது ரிலீஸ் ரெடியாக இருக்குது. இது இல்லாமல் மலையாளத்தில் ஒரு படம் சிக்னல்னு பண்ணியிருக்கேன், அதில் போலீஸ் கேரக்டராக பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம், அது நல்லா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அதோடைய கேப்பில் இந்த படம் ஆடியோ ரிலீஸ். இந்த ஆடியோ ரிலீஸ்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பெரிய நிறைய டெப்த்தான ஃபாரஸ்ட்லலாம் போய் பண்ணியிருக்கோம். 5 பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த பாடலோடைய இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவும் கடவுளுடைய வாழ்த்தும் இருந்து வெற்றி பெற தேங்க்யூ. கலக்கல் டிவி நேயர்களுக்கு ஒரு கலக்கலான வணக்கங்க. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டில் உங்களை சந்திக்கிறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி அதிரம்பள்ளி ஆரம்பங்கிற ஒரு இசை வெளியீட்டால் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதிரம்பள்ளி ஆரம்பம் இந்த படத்தில் எல்லாமே புதுமுகமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை. வித்தியாசம்னா என்னங்க, டெய்லி சந்திக்கிற ஒரு விஷயந்தான். இதை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு திரைப்படமாக. இந்த படம் வந்து ஏற்காடு, ஆசனூர், திம்பம் இப்படி பல திக் ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ண காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அரசாங்கம் எத்தனையோ இடத்த தடை வச்சுருக்கு. தடை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்குங்க. எந்த காரணமும் இல்லாமல் ஒரு இடத்த அரசாங்கம் தடை விதிக்காது. அப்படி தடை வச்ச இடத்த அத்துமீறி உள்ளே போனால் அவங்களோட நிலை என்னங்கிறத அந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் தடை வச்ச இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.